நண்பர்களே உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று அதாவது மே மாதம் 14ஆம் தேதி, தமிழுக்கு சித்திரை மாதம் 31ஆம் தேதி புதன்கிழமை, துதியை திதி, அனுச நட்சத்திரம் 11:47 வரை, அதற்கு மேல் கேட்டை நட்சத்திரம். அப்போ சந்திராஷ்டமம் மேசராசிக்காரர்களுக்கு உரியது. இன்றைக்கி ராகு காலம் 12லிருந்து 1:30 வரை, யமகண்டம் 7:30லிருந்து 9 வரை, நல்ல நேரம் காலையில் 9:30 to 10:30, 10:30 to 11:30, சாயங்காலம் 4:30லிருந்து 5:30 வரை. நீங்கள் அணியக்கூடிய உடையின் நிறம், அதாவது சட்னோட கலர் பச்சை. தவிர்க்க வேண்டியது சிவப்பு. நீங்கள் சாப்பிடக்கூடியது வாழைக்காய், கொத்தவரங்காய், கீரை முதலியவற்றை சாப்பிட்டு கொள்ளலாம். இப்போது நம்ம இந்த ஜோதிட பாட நிகழ்ச்சியில் சித்திரை நட்சத்திரத்தை பற்றி பார்த்து வந்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. சித்திரை நட்சத்திரம் முதல் பாதம் முற்பகுதியில் பிறந்தவர்கள், அந்த பாதம் ஆரம்பித்த உடனே பிறந்தவர்களவங்க நீதி நெறி பரிபாலனம், தேசத்தொண்டு, உயிர்களை பாதுகாப்பு, அறக்கட்டளை, பேங்கிங் அதாவது வங்கி லேவாதேவி விஷயங்கள், போதனை, சாஸ்திர சம்பிரதாய பாதுகாப்பு போன்ற தொழிலில் தொடர்பு உடையவராகவும் மனைவியை கொடுமைப்படுத்துபவராகவும் இருப்பார். ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவியை உடையவராகவும் இருக்கலாம், அல்லது மனைவியை பிரிந்து வாழ்பவராகவும் சிலர் இருக்கக்கூடும். நண்பர்களே, இப்பொழுது நம்ம ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சி செல்லும் முன்பு அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், தயவு செய்து நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். மேசராசிக்காரர்களுக்கு இன்று அதாவது உறவினர்களால் தொல்லையும் கவலையும் இருந்து வரும். வீண் அலைச்சலும், வேளா வேளைக்கு உணவு உண்ண முடியாமையும், கல்வியில் சற்று தடங்களும் சம்பவிக்கும். கெட்ட பெயர் ஏற்படக்கூடும். நோய்கள் உடலை விட மனதையே அதிகம் வேதனைப்படுத்தும். செய்தொழில் ஒன்றில்தான் மனதில் மகிழ்ச்சி நிலவும். அப்போ தொழிலின் மீது கான்ஃபிடென்ட், நம்பிக்கை, அதே மாதிரி கொஞ்சம் ஜாஸ்தி நேரத்தை செலவு பண்ணுங்கள். அடுத்து ரிஷபராசி. ஆரோக்கியம் அபிவிருத்தி அடைகின்றது. நோய்கள் விலகுகின்றன. தொட்டதெல்லாம் பொன்னாகும் சமயம் இது, உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள். செய்தொழிலில் முன்னேற்றமும் நல்ல ஆதாயமும் இருக்கும். மேலிடத்தில் நல்ல புகழும், அதனால் பல நன்மைகளும் ஏற்படும். பிரயாணம் நல்ல பலனை தருகின்றது. அடுத்து மிதுன ராசி. ஆத்ம சிந்தனையில் மனம் ஈடுபடுகிறது. ஸ்தல யாத்திரை செய்யவும் வாய்ப்புள்ளது. அது பற்றி ஒரு பிளானிங் திட்டமிடுகின்றீர்கள். இதுவரை முற்றுப்பெறாதிருந்த சில காரியங்கள் முடிவடைகின்றன. வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான பல வழிகள் புலப்படுகின்றன, கண்ணுக்கு தெரியப்படுகின்றன. வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான ஆரம்பம், அஸ்திவாரம் என்று ஆரம்பிக்கிறது என்று வைத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி சொத்து வாங்குதல், பொருள் சேமிப்பு ஆகியவை ஏற்படக்கூடும். அடுத்து கடகராசி. செய்தொழிலில் பல நன்மைகள் ஏற்படுகின்றன. குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சி நடக்கப் போகின்றது. பொருள் வரவும் நன்றாக இருக்கின்றது. எதிர்பாராத வகையில் உறவினர் ஒருவரின் சொத்து அல்லது பணம் கிடைக்கலாம். வெளியூர் பிரயாணங்கள் சிறந்த பலனை தருகின்றன. ஆனால் பெற்றோரின் உடல்நிலை பாதிக்கப்படக்கூடும். அடுத்து சிம்மராசி. பணத்தட்டுப்பாடும் வீண் செலவும் அதிகரிக்கிறது. குடும்பத்தில் ஒரு உற்சாகம் இல்லாத ஒரு சூழல் நிலவுகிறது. தொழிலில் ஓரளவு ஆதாயமே வருகின்றது. தொழிலில் மாற்றம் ஏற்பட்டால்
நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். கணவன் மனைவி உறவு நல்ல விதமாக இருக்கும். புது நண்பரை நம்பி மோசம் போக வேண்டாம், எச்சரிக்கை. அடுத்து கன்னிராசி. அதே மாதிரி இன்றைக்கி ஓரளவு நன்மையான பலன்களும் தீமையான பலன்களும் கலந்தே நடைபெறுகின்றன. குடும்பத்தில் மருத்துவ செலவு சற்று அதிகரிக்கிறது. உறவினர்கள் கூட ஆதரவு காட்ட மாட்டார்கள். கணவன் மனைவி உறவு சற்று பிரச்சனையாகவே தெரிகிறது. நண்பர்கள் ஆதரவாக இருக்கின்றனர். அடுத்து துளாராசி. தொழிலில் மன அமைதி கிடைத்தாலும் அதில் ஓரளவுதான் ஆதாயம் கிடைக்கிறது. கணவன் மனைவி உறவு ஓரளவு நல்ல விதமாக இருக்கிறது. நண்பர்கள் உதவி புரிபவர்களாக இருக்கின்றார்கள். உறவினர்களை நம்பாமல் இருப்பது நல்லது. குடும்பத்தில் ஒருவருக்கு உடல்நிலை பாதிக்கப்படுகிறது. அடுத்து விருச்சிக ராசி. இதுவரை துன்புறுத்தி வந்த நோய்கள் விலகி உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடைகின்றது. உத்தியோகம் செய்பவர்களுக்கு மேலதிகாரிகள் ஆதரவு அதிகரிக்கின்றது. குடும்பத்தில் ஒரு புதிய ஜீவன் தோன்றக்கூடும். அரசாங்க உத்தியோகம் செய்பவர் அரசியல்வாதிகளுக்கு நல்ல புகழும் பல நன்மையும் ஏற்பட போகின்றன. அடுத்து தனுசு ராசி. மக்கள், உறவினர்கள், நண்பர்கள் உதவியாகவே இருப்பார்கள். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகின்றது. பெரிய மனிதர்கள் சந்திப்பும் அவர்கள் மூலம் நல்ல பலன்களும் நடைபெறுகின்றன. மருத்துவத்துறையில் உள்ளவருக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கின்றது. தெய்வ பக்தி அதிகரிக்கின்றது. அடுத்து மகர ராசி. பெற்றோர் உடல்நிலை பாதிக்கப்படுகிறது. அவர்கள் மருத்துவத்திற்காக அதிக பணம் செலவு ஆகிவிடுகிறது. மேலதிகாரிகள் உதவியும் ஆதரவும் இருக்கின்றது. பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கின்றது. மனம் ஓரளவு திருப்தி அடைகின்றது. விருந்துகளுக்கு செல்லவும் விருந்துக்கு நீங்கள் செலவு புரியவும் நேரிடுகிறது. கணவன் மனைவி உறவு சிறப்பாகவே இருக்கின்றது. அடுத்து கும்பராசி. பெண்களால் பொருள் நஷ்டமும் கெட்ட பெயரும் ஏற்படும். மனைவியின் உறவினர்களிடம் விரோதம் உண்டாகும். மக்களால் பணச்செலவே ஏற்படுகின்றது. வெளியூர் பிரயாணங்களினால் பெரிய நன்மைகள் எதுவும் கிடைக்கப் போவது இல்லை. தெய்வ வழிபாட்டின் மூலம் மன அமைதி ஏற்படும். அடுத்து மீனராசி. உறவினர்களால் விரோதமும் பணச்செலவும் உண்டாகிறது. நெருங்கிய நண்பர்கள் மாத்திரமே உதவுவார்கள், ஆதரவு காட்டுவார்கள். புதிய சிநேகிதம் ஆபத்தானது, அதை தவிர்ப்பதே நல்லது. மக்களால் உதவி இருப்பதில்லை. கணவன் மனைவி உறவு ஓரளவுதான் நல்ல விதமாக இருக்கும். மற்றவர்களுக்கு உதவுவது மூலம் பண இழப்பு உண்டாகக்கூடும். நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பால்.